Hi friends, இந்த பொங்கலுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ உங்களுக்காக இன்னைக்கு ஆஃபரோட வந்திருக்கேங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஃப்ரீ. கஸ்டமர் வாங்குற ப்ரௌனிக்கு ஏத்த மாதிரி சாக்லேட் அதுல வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஆஃபர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒருத்தர் ப்ரௌனி ஆர்டர் பண்ணாருங்க. எப்பவுமே எல்லா பாக்ஸ்லயுமே சாக்லேட் வச்சு கொடுத்துருவோம். பட் அவரு என்கிட்ட சொல்றாரு சாக்லேட் இல்ல அப்படிங்கிறாரு. மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பட் இருந்தாலும் அவர் என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்ன பிரதர் இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லா பாக்ஸ்லயுமே சாக்லேட் இருக்கும். இல்லாமல இருந்திருக்காது அப்படின்னு. இல்லங்க எனக்கு சாக்லேட்ல வரலைங்க அப்படின்னாரு. விடுங்க பிரதர் அவ்வளவுதானே உங்களுக்கு விஷயம். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா நான் 4-5 10 சாக்லேட் கூட வச்சு விடுறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வந்து ப்ரௌனிக்கு சாக்லேட் ஆஃபர்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ப்ரௌனி கொடுக்காம விட்டுருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சாக்லேட் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேக்குறாருங்க. அது புதுசா இருக்குது. ப்ரௌனி இல்லைனாலும் பரவாயில்ல, சாக்லேட் இருந்தா போதுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஃப்ரீன்னு சொன்ன சாக்லேட் எங்க? நான் உங்ககிட்ட கொடுத்த காசுக்கு எனக்கு ப்ரௌனி ஒரு பீஸ் கூட கொடுக்காம விட்டுருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஃப்ரீன்னு சொன்னதை கொடுத்துருக்கணும்ல அப்படிங்கிறாருங்க. ஓகே गाइस, உங்களுக்கு இதே போல சூப்பரான ப்ரௌனிஸ் கூட ஹோம்மேட் சாக்லேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்பவுமே எங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க. எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகே गाइस, இந்த வீடியோ பத்தி லைக் தட்டி விட்டுருங்க. பை.